ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம். லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த வகையில் இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகுது ஆசிட்ஸ் அண்ட் பேஸ் பற்றி, அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் பற்றி. ஆசிட்ஸ் அண்ட் பேஸ்னால் என்ன அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும்ல. ஸோ அதே ஐடியாவை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். இதில் சில கான்செப்ட்ஸ் இருக்குது. மொத்தம் 3 கான்செப்ட் சொல்ல போனால், அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 3 கான்செப்ட் இருக்குது. அதையே நான் தனியாக பார்க்கணும், இதை டோட்டலாகவே சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலி குரூப் 1 2017 கொஸ்டினில் ஜஸ்ட்டு இந்த கான்செப்டை கொடுத்துட்டு இது யார் சொன்னது அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. இல்லைனா இது என்ன கான்செப்ட்லேருந்து டிரைவ் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு காமன் விஷயம், ரொம்ப சின்ன விஷயம். மொத்தமே 3 தான் நம்ம படிக்க போகிறோம். பட் அதை வச்சு நம்மளால் ஈஸியாக ஒரு கொஸ்டினே ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா, ஜஸ்ட் 1 கொஸ்டின் அப்படின்னாலும் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. ஸோ நம்ம இதை தவிர பிஹெச் வேல்யூவை பற்றி பார்ப்போம், ஆசிட் பேஸோட யூஸ் பற்றி பார்ப்போம், ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ அதெல்லாம் தனித்தனியாக உள்ளது. பட் இதுதான் ஸ்டார்டிங், இதுதான் பேஸு. ஸோ அந்த பேஸ்னால் வந்துட்டு இந்த கான்செப்டோடைய பேஸு. ஸோ அந்த ஆசிட் அண்ட் பேஸ் இருக்குல்ல, ஸோ அதை பற்றின கான்செப்ட்ஸ் எல்லாரும் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறாங்க. அதாவது கான்செப்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ விஷயம் இருக்குது அப்படின்னா அதை ஒவ்வொருத்தர் இன்டர்பிரட் பண்ணியிருப்பாங்க. இதை தான்ப்பா நான் இந்த மீனிங்கில் சொல்கிறேன், இல்லைப்பா இதை தான் இதோட மீனிங் அப்படின்னு ஒவ்வொருத்தரோட ஐடியாலஜி இருக்கும்ல. ஸோ அந்த ஐடியாலஜிஸ் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்ப்போம். ரொம்ப குட்டியான ஒரு விஷயமாக தான் இருக்கும், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, போதுமானது. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹர்ஹீனியஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது. ஸோ இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆசிடும் பேஸும் வந்து இப்போ ஏதோ இதில் கலக்கும் போது ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா H+ அயான்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு ஆசிட் ஒரு அக்வஸ் சொல்யூஷன் ஃபார்மெட்டில் இருக்கும் போது அது H+ அயான்ஸாக இது கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி பேஸ் வந்து ஒரு அக்வஸ் சொல்யூஷனாக இருக்கும் போது OH- அயான்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இது வந்துட்டு யாரோட கான்செப்ட் அப்படின்னா அரினியஸ் கான்செப்ட் வந்து இதுதான். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா H+ ஆகும் OH- ஆகும் ஆசிடும் பேஸும் அப்படி அப்படியே பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ HCl அப்படிங்கிறத அக்வஸ் சொல்யூஷனை நீங்கள் போட்டிங்க, ஐ மீன் அது ஒரு அக்வஸ் சொல்யூஷனாக இருக்குங்கிற பட்சத்தில் அதோட டிஸ்இன்டகிரேஷன் எப்படி இருக்கும்னா H+Cl- அப்படி தான் இருக்குமா. அதே மாதிரி இப்போ NaOH அப்படின்னா NaOH என்னது பேஸ் தானே. ஸோ அதோட அக்வஸ் சொல்யூஷன் எப்படி ஸ்பிளிட்டாக இருக்கும்னா Na+OH- அப்படி தான் ஸ்பிளிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ H+ஆக இருக்கும் ஆசிட்ஸ்க்கு, OH- இருக்கும் பேஸுக்கு. இதை சொன்னது யாரு அப்படின்னா அரினியஸ். ஸோ இந்த பர்சன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேப்பா. அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா Bronsted-Lowry கான்செப்ட். ஸோ இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஆசிட்ஸ் எல்லாமே புரோட்டான் டோனர்ஸ், அதே மாதிரி பேஸ் எல்லாமே புரோட்டான் அக்செப்டார்ஸ், வாங்கிக்குவாங்க, ஆசிட்ஸ் டொனேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் யாகுது அப்படின்னா Bronsted-Lowryயோட கான்செப்ட். ஸோ இவங்களுடைய அந்த ஐடியாலஜி படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ CH3COOH இருக்குல்ல, ஸோ நம்மளோட அசிட்டிக் ஆசிட் இருக்குல்ல, ஸோ இந்த ஆசிடை வாட்டரோட நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது CH3COO- ஆகும், H3O+, அதாவது அது கன்ஜுகேட் ஆசிடாக இருக்கும். ஸோ அதுவாகவும் அது டிஸ்இன்டகிரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய கான்செப்ட் படி எந்த ஒரு ஆசிடாக இருந்தாலும் அது வந்துட்டு புரோட்டான் டோனர்ஸ் ஆகும், அதே மாதிரி எந்த ஒரு பேஸாக இருந்தாலும் அது புரோட்டான் அக்செப்டார்ஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இவரோட ஐடியாலஜி. ஓகேயா? ஸோ இது வந்து இவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். ஓகேப்பா. அடுத்து யாரு அப்படின்னா ரொம்ப மெயின் கான்செப்ட், நமக்கு நல்லா தெரிஞ்ச கான்செப்ட், லூயிஸ் கான்செப்ட். ஸோ லூயிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆசிட்ஸ் எல்லாம் எலக்ட்ரான் பேர் அக்செப்டார், எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணுவாங்க ஆசிட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆசிட் வந்து அக்செப்டார்ஸ், அதே மாதிரி பேசஸ் வந்துட்டு டோனார்ஸ், பேஸ் வந்து டொனேட் பண்ணுவாங்க, பேசஸ் டோனார்ஸ். இதே கான்செப்டோட ரிவர்ஸை தான் அவர் சொல்லியிருப்பாங்க. பட் அவர் எதை வச்சு பேசியிருப்பாங்க அப்படின்னா புரோட்டான்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இவங்க புரோட்டான் டோனர்ஸு, அதுக்கப்புறம் புரோட்டான் அக்செப்டர்ஸாக பேசஸ் இருப்பாங்க. அதே இது இவர் பேசும்போது, லூயிஸ் கான்செப்ட் பேசும்போது எலக்ட்ரானை பேஸ் பண்ணி பேசுவாங்க. ஓகே, ஃபைன். இப்போ இதில் உங்களுக்கு டவுட் வரலாதுல, இதுக்கு எது சொல்ல அப்படின்னு ஒன்றும் இல்லை, லூயிஸ் இருக்கா நடுவில். ஸோ இவங்க வந்து எலக்ட்ரானை பற்றி பேசியிருப்பாங்க. இவங்க பொறுத்த வரைக்கும் ஆசிட் அக்செப்ட் பண்ணும், எது எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணும், அதே மாதிரி பேஸ் வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். யார் சொன்னது? இது லூயிஸ் சொன்னது. ஓகேப்பா. Bronsted-Lowry அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆசிட்ஸ் வந்துட்டு புரோட்டான்ஸை டொனேட் பண்ணும், எலக்ட்ரான்ஸ் அது பேஸ் வந்துட்டு புரோட்டான்ஸை அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு அரினியஸ் கான்செப்ட் படி பார்க்கும்போது அவங்க அதை பற்றிலாம் பேசியே இருக்க மாட்டாங்க. ஆசிட் சொல்யூஷனில் H+ இருக்கும், அண்ட் அதே மாதிரி பேசிக்கோட அக்வஸ் சொல்யூஷனில் OH- அயான்ஸ் இருக்கும் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டாங்க. 3 பேர் சொல்லியிருக்காங்களா. இப்போ இதோட கேள்வி எப்படி இருக்கலாம்னா மேட்ச் த ஃபாலோயிங்காக இருக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரைட்டாகவே இந்த கான்செப்டை கொடுத்துட்டு இது யாரோட கான்செப்ட் அப்படின்னு கேட்கலாம். 2017 குரூப் 1 அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லை, வெறும் பேஸ் கான்செப்ட் தான். ஸோ எப்பயுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் படிக்கும் போது அதுக்கு ரிலேட்டடாக உள்ள பல ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்னா
இந்த வருஷம் அது ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் வைஸாக தான் ரிப்பீட் ஆகுமே தவிர அதே கேள்வி வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்காக தான் இதை நான் உங்கள்கிட்ட சொன்னது. லைக் ஜஸ்ட் வாட் இஸ் இட் அப்படின்னு பார்த்துக்கோங்க, போதுமானது. இது இந்நேரத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் நாட், ப்ளீஸ் டூ சேவ் மீ இன் த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் ஃபார் த ஃபைனல் நோட், strive for continuous improvement instead of perfection. இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே பேசிக்ஸ் தான். ஸோ இதை தாண்டியும் இதில் பல ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்கலாம். பட் அதை பற்றி இப்போதைக்கு கவலைப்படாதீங்க, படிக்கிறத தெளிவாக படிங்க, அதுவே போதுமானது. ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், ப்ளீஸ் டூ சேவ் மீ இன் த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ், டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளீஸ் டு ஜாயின் ஓவர் தேர். தேங்க்யூ.